இங்க பாக்கியாவுக்கு மயூரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதை நினைச்சு ரொம்பவும் கஷ்டத்துல இருக்க. இன்னொரு பக்கம் இங்க கோபி, ஈஸ்வரி, செழியன், இனியா எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க பாக்கியாவுக்கு அதை பார்த்ததும் பயங்கர கடுப்பாகி இங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் கோபி, உங்களுக்கு வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, இங்க எதுக்கு நீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு எங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. இப்போதான் மயூரி வீட்டு வாசல்ல வந்து ரொம்பவும் தயக்கமா நின்னுக்கிட்டு இருந்தா. நான் போய் கேக்குறேன், அவ்வளோ வேதனைப்பட்டு உங்களை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா நின்னுக்கிட்டு இருக்கா. அவ உங்க பொண்ணு மிஸ்டர் கோபி. அவ உள்ள வரத்துக்கு இதோ இங்க இருக்காங்களே உங்க அம்மா ஈஸ்வரி உள்ள விட மாட்டாங்க, பார்க்கவும் விட மாட்டாங்க அப்படின்னு அவ நினச்சிக்கிட்டு இருக்கா. உங்களை மட்டுமே அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த குழந்தை. அவளை பார்க்கணும் பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே பயங்கரமாக இறங்கி கடுப்பாகி கத்த ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா. இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, பாக்கியா என் புள்ள இங்கே தான் இருப்பான், அங்கே அனுப்புனா அவன் உயிருக்கு ஆபத்தாயிடும். நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? நீ மறுபடியும் மறுபடியும் வந்து கோபியை வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் எங்கே தான் போவான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, எங்கேயாவது போக சொல்லுங்க அத்தை, அவருக்குன்னு குடும்பம் இல்லையா என்ன? ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு இங்கே பாக்கியாவும் கத்துறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏன் புள்ள ஏன் கூட தான் இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, நான் எங்கேயாவது போயிடுவேன் அத்தை, நியாயமே இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது. இந்த சுயநலவாதி கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன். எதை பற்றியும் யோசிக்காம நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஏதோ கோவத்தில் சொல்கிறா, சமாதானப்படுத்தி சரி பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் செய்வேன். மிஸ்டர் கோபி, உங்களுக்கு தான் இன்னும் 2 நாள் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் போகலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஒன்று நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து பாக்கிய வேக வேகமாக கோபத்தோட வெளியே போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே செழியனும் இனியாவும், டேடி நீங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு வெளியெல்லாம் போகாதீங்க டேடி, நம்ம எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே கோபி கிட்ட சொல்ல, கோபி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, நான் கிளம்புறது தான் சரி. பாக்கியா இவ்வளவு தூரம் என்னை பேசும்போது நான் இங்கே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது இனியா. பாக்கியா என்னை புரிஞ்சுப்பான்னு பார்த்தேன், கடைசியில் அவள் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்கே வேதனைப்பட்டு இங்கே கோபி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, எங்கே போகிற? நான் ராதிகா வீட்டுக்கு நீ போனேன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே சாகடிச்சிருவாங்க. இந்த ராதிகா வேலைன்னு போய் உன்னை கவனிக்காம கடைசியில் உன்னையும் சாகடிச்சிருவா. நீ மறுபடியும் அங்கே போகாத கோபி, அம்மா கூடவே இரு. அம்மா நான் உன்னை பார்த்துக்கிறேன் கோபி, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் பாக்கியா கிட்ட பேசுகிறேன், அவ கண்டிப்பாக எனக்காக சம்மதிப்பா. நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு இங்கே கோபிக்கிட்ட பேச, உடனே இங்கே கோபிக்கு எல்லாத்தையும் நினச்சி நெஞ்சு வலி வருது. இங்கே கோபிக்கு நெஞ்சு வலி வந்ததும் அங்கே இருந்த எல்லாருமே பதட்டப்பட, உடனே டாக்டரும் வராங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கேட்குறாரு, இவருக்கு தான் டென்ஷன் வர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, மறுபடியும் இவருக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்னதான் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே டாக்டரும் பயங்கரமாக கத்துறாரு. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, சாரி டாக்டர், என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் ஒரே சண்டை, வேற ஒன்றும் இல்லை, இனிமே பிரச்சனை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல இங்கே டாக்டரும் கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்தில் வெளியே போன பாக்கியாவோ வீடு திரும்பி வராங்க. போன வேகத்தில் மறுபடியும் வீட்டுக்கு வந்த பாக்கியாவோ இங்கே கோபிக்கிட்ட வந்து, நீங்கள் என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, பாக்கியா நீ வந்ததும் ஆரம்பிச்சுக்காத, என் பிள்ளைக்கு நீ போனதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நெஞ்சு வலி வந்துச்சு. நீ பேசின பேச்சில் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். அவன் நெஞ்ச பிடிச்சுன்னு சாஞ்சப்ப என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு பாக்கியா. எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, அவனை பறி கொடுத்துட்டு என்னால் உயிரோட இருக்க முடியாது பாக்கியா. என் பையன் மேலே நான் கோபமாக இருக்கேன்னு தான் சொன்னேன், என் மூஞ்சில முழிக்க வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அவனுக்கு எதனா ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது பாக்கியா. அவனுக்கு இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தான் கோபிக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. இந்த வீட்டு வாசலை தாண்டிட்டா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் பாக்கியா. அந்த ராதிகா குடும்பமே கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. என் பிள்ளைய கூட்டிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிருவாங்க பாக்கியா. உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவும் கேட்டதும் இல்லை,
இனிமே கேட்கவும் போறது இல்ல. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புள்ளைய இங்க இருக்க வை பாக்கியா. அவனை மட்டும் போக சொல்லாத அப்படின்னு இங்க ஈஸ்வரியும் காலில் விழுந்து கெஞ்ச, இன்னொரு பக்கம் இனியாவும் செழியனுமே, அம்மா டேடி இருக்கட்டும்மா, அட்லீஸ்ட் அவருக்கு உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகற வரைக்குமாவது இருக்கட்டும்மா அப்படின்னு இங்க எல்லாருமே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாக்கியாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம திரும்பி போறாங்க. போற பாக்கியாவை மறுபடியும் ஈஸ்வரி கூப்பிட்டு, பாக்கியா நீ அமைதியா போறத பார்த்தா இனிமே கோபியை வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் மௌனத்தை நான் சம்மதம் எடுத்துக்கிறேன் பாக்கியா. எனக்காக இன்னொன்னு பண்ணணும் பாக்கியா. அவனுக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சின்னதா கூட கோபி டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில அவன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு என்ன ஆகும்னு நீயே யோசிச்சு பாருமா. அவன் மேல கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கிடு பாக்கியா அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொன்னதும் பாக்கியாவுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுது. கோபி பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். அவன் இப்பெல்லாம் ரொம்பவே மாறிட்டான் பாக்கியா. அவன் செஞ்ச தப்புக்கு கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரு. கொஞ்சம் மனசு இறங்கி வந்து அவன் மேலே கொடுத்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கிடு பாக்கியா அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, பயங்கர டென்ஷன் ஆகி இங்க பாக்கியாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்க பையனோட உயிர் உங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி தானே அத்தை அத்தனை பேரோட உயிரும் அவங்க பெத்தவங்களுக்கு முக்கியம். அவர் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அவர் மேலே கொடுத்த கேஸையே வாபஸ் வாங்க சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் மேலே கொடுத்த கேஸை என்னால் வாபஸ் வாங்க முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் உங்கள் புள்ள. இந்த மயூரி என்கிட்ட காலையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு போனா தெரியுமா? எங்கள் அம்மா நைட்டெல்லாம் தூங்க மாட்றாங்க, சரியாக சாப்பிட மாட்றாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. நாங்கள் எங்கேயாவது போயிட போகிறோம், வீட்டையே காலி பண்ணிக்கிட்டு போயிட போகிறோம், அப்படி இப்படின்னு மயூரி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, அந்த குழந்தையோட நிலைமை எப்படி இருக்குன்னு கூட நினச்சி பார்க்காம அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு உங்கள் புள்ள. அவருக்கு போய் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ராதிகாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டு மறுபடியும் என் கூட சேர்த்து வைக்கணும்னாலாம் நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க. இவரை எப்போ இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்தீங்களோ அப்போத்துலேருந்து எனக்கு பிரச்சனை தான். அந்த ராதிகாவும் சரி, ராதிகாவோட அம்மாவும் சரி, வீடு ஏறி வந்து அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் புள்ள முக்கியம், உங்களோட சுயநலம் முக்கியம். நீங்க இனியா செழியன் எல்லாருமே சுயநலத்தோட மட்டும்தான் இருக்கீங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. என்னை அக்கம் பக்கம்லாம் எவ்வளோ கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதோ ராதிகாவோட புருஷனை நான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரால நான் ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்கு போதாதுன்னு இப்போ இவர் இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் மறுபடியும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னத்த உங்க புள்ள கோபி உங்க கூட இருக்கணும். இந்த இனியாவும் செழியனும் கூட அவங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, எல்லாருமே நீங்க சந்தோஷமா இந்த வீட்டிலேயே இருங்க. ஆனா இவர் இருக்க இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேக வேகமா பேக் எடுத்துக்கிட்டு வந்து வெளியே நிக்கிறாங்க. இங்க பாக்கியா பேக் எடுத்துக்கிட்டு வந்து வெளியே நிக்கிறத பார்த்ததுமே இங்க ஜெனியும் செல்வியுமே ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி போகாதீங்க ஆண்டி, அங்கிள் இன்னும் 2 நாளில் போயிடுவார், நம்ம எப்படியாவது பேசி போக வைக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு இங்கே ஜெனி கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே செல்வியுமே, அக்கா என்னக்கா இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்க? என்ன செல்வி பேசுகிற? நான் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு போகிறேனா? இல்லை செல்வி, என்னை 4 பேர் அசிங்கமாக பேசக்கூடாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த ராதிகா இவரை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணாங்க. இப்போது அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அவரை நான் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறதா வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேர் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சதா எனக்கு அந்த பேர் தேவையில்லை. ஏன்னா ஒரு பொண்ணோட புருஷனை பறிச்சுக்கிட்டா அது எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். உடனே இங்க இனியா செழியன் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, பாக்கியா எதுக்கு பாக்கியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஈர மனசே கிடையாதா? என் புள்ள உடம்பு சரியில்லைன்னு தானே உன்கிட்ட இவ்வளவு காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சினேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவனை வெளியே போக சொல்ற. இல்லைன்னா நீ வீட்டை விட்டு போறேன்னு பேக் எடுத்துட்டு வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்க. அப்படி எங்க தான் போக போற பாக்கியா அப்படின்னு இங்க ஈஸ்வரி கேட்க, என்ன சொல்றீங்க? நான் எங்க போக போறேனா? எனக்கு இங்க இருக்க தான் பிடிக்கல. என் புள்ள எழில் இருக்கான்,
அவன் என்னை பார்த்துப்பான். அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு அம்மாவோட வலி எப்படி இருக்குன்னு என் புள்ள எழிலுக்கு தெரியும். இந்த சுயநலவாதி கூட்டத்துக்குள்ள நான் இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கவும் பிடிக்கல. இந்த கோபி எப்போ வீட்டை விட்டு வெளியே போறாரோ அப்ப நான் இங்க திரும்ப வரேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்க பாக்கியா ரொம்ப கோபத்தோட கத்த. இன்னொரு பக்கம் இங்க எழில் வந்து வாசல்ல நிக்கிறாரு. அம்மா, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு? என்ன பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு இங்க எழிலும் ரொம்ப ஷாக்கா கேட்க, உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்க பாரு எழிலா, நான் உன் கூட வந்துடுறேன். இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கவும் பிடிக்கல. இதோ இங்க நிக்கிறாரு கோபி, இவர் இந்த வீட்டில் தான் இருக்கணுமா? அது மட்டும் இல்லை, அந்த ராதிகா ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் தான் இவரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கிறதா என்ன தப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா கிட்டேயும் ராதிகா அம்மா கிட்டேயும் எவ்வளவோ எடுத்து பேசி பார்த்துட்டேன். ஆனா நான் என்னமோ இவரை ஆசையா கூட்டிட்டு வந்து நான் வீட்டில் வச்சிருக்க மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல எழில், அதனால தான் நான் கிளம்புறேன். அம்மா, நீ எடுத்திருக்க முடிவு சரிதாம்மா. நீ என்ன பண்ணு, ஏன் கூட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா. யார் சொன்னதுமா இந்த ஆளெல்லாம் திருந்திட்டாருன்னு? இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டாருமா. சரியான கல் நெஞ்சக்காரருமா. ஏன் பட திறப்பு விழால பெத்த அம்மா உன்னை வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னவர் தானே இவரு. என்னமோ பெருசா எனக்கு ஏதோ பட வாய்ப்பு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு பில்டப் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு. இந்த ஆளுக்கு இவங்கெல்லாம் வேற ஒரு சப்போர்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டில் இருக்கவே இருக்காதம்மா, நீ ஏன் கூட வா அப்படின்னு இங்க எழிலும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன எழிலா, உங்க அப்பா உனக்கு உதவி பண்ணதெல்லாம் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? என் பிள்ளையால இந்த வீட்டில் எத்தனை பேருக்கு என்னென்ன நல்லது நடந்திருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பேசுங்க. என்ன பாக்கியா, உன் புள்ள வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவனோட நம்பிக்கையில் நீ கிளம்புறியா? கிளம்பு கிளம்பு. என்னதான் இருந்தாலும் யாரு போனாலும் என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை இந்த வீட்டில் தான் இருப்பான். நீ எப்படி போனியோ அதே மாதிரி திரும்பி வருவ, நான் வர வைப்பேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியும் சவால் விட, இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவும், என்ன பேசுறீங்க? நான் மறுபடியும் இந்த வீட்டில் வருவேனா? இங்கே பாருங்க, நான் கடைசியாக சொல்கிறேன், நான் இந்த ஆள் இருக்க வரைக்கும் இந்த வீட்டு உள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன். உடனே அங்கே இருந்த இனியாவும் செழியனுமே, அம்மா எங்கம்மா போக போற? வேண்டாமா, நீ என் கூட வந்துடுமா. என்ன உங்க கூட வரணுமா? உங்க அப்பா தானே பெருசு, உங்க அப்பா தானே முக்கியன்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் கூடவே இங்கே சந்தோஷமா இருங்க. நான் கிளம்புறேன், இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவும் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் பாக்கியா இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.